வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கும்மிடிப்பூண்டி, மெட்ராஸுக்கு பக்கத்தில் கும்மிடிப்பூண்டி. அங்கே கூட என் தங்கச்சியும் கூட சித்தப்பா பொண்ணுங்க ஒரு பொண்ணு அங்கே இருக்குது. நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா இருக்குது. அந்த ஊரில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அந்த இடத்து வழியாக தான் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த பக்கம் வருது. வரும்போது 5வது படிக்கிற பிள்ளை, வயசு 11 இருக்குமா, 10-11 ஆகுது. அந்த பொண்ணு இப்படி வந்துட்டு இருந்து ஒரு இந்திக்காரன் அதுக்காக காத்துக்கிட்டே இருந்து ஒரு கடையில் நின்று அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இதில் தென்னந்தோப்பில் எடுத்து குட்டிச்சோடாக்கிட்டானாங்க. அவனுக்கு ஃபோன் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அவன் ஒரு சமயம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு கேப்பில் தப்பிச்சு ஒட்டியாந்து ரோட்டில் இன்னொரு பொண்ணு அதே மாதிரி வந்துருக்குது. அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு வீட்டுக்கு போய் அங்கே எல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் எஸ்கேப் போயிட்டான். அவன் கேமராவில் அவன் உருவம் எல்லாமே பதிவாயிருக்கு. ஆனால் இன்னமும் அவனை நான் பிடிக்கவே முடியல. அவன் ஆந்திராவில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு ஆந்திராவிலாம் தேடுறாங்க, கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த இந்திக்காரங்க வெள்ளைக்காரன் எப்படி முன்ன இந்த இந்தியாவை பிடிச்சானோ அது மாதிரி இப்போ இந்திக்காரனுங்க நம்ம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா ஊர்லேயும் இந்திக்காரங்க முள்ள பரவிட்டானுங்க. அவனுங்க தான் பயங்கரமான குற்றவாளியாக இருக்கிறானுங்க. நம்ம சாப்பிட்ற அத்தனை பொருளையும் டெக்னிக்கலாக எப்படி கெடுத்து குட்டிச்சோறாக்கணும் அப்படிங்கிறத வியாபாரம் ஒரு நாளைக்கு 10,000 பேர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குறாங்க. 10,000 பேர் இறங்குறான். இங்கே அவனுங்க பலமாக இது பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வேலை வெட்டிலாம் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க சுத்தமாக இதாக இருக்க மாட்டாங்க. இந்திக்காரங்க ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருவாங்க. இங்கே இருக்கிறவங்களும் இந்திக்காரங்களை தான் வேலைக்கு வைக்கிறாங்க. ரெண்டாவது இந்திக்காரங்களுக்குள்ள வீடு அப்படி வாடகைக்கு விட்றாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக நம்ம நாடு எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு தெரியலிங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நேற்று அந்த பொண்ணு, சின்ன பொண்ணுங்க, அந்த பொண்ணை அந்த மாதிரி கெடுத்து குட்டிச்சோராக்கி விட்டானுங்க. இப்போ இந்த கடையெல்லாம் பாருங்கள், லேஸு, வெஜ்ஜு பிரியாணி, இன்னும் குர்குரே இந்த மாதிரிலாம் தொங்குது. இதெல்லாம் அவனுங்க செய்கிறது கன்றாவே எல்லாம் கெமிக்கலை போட்டு, பானிபூரி தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியில் ஒரு பச்சை கலர் கெமிக்கலை போட்டு ஆட்டுறாங்க. 10 கடை வச்சுக்கிறானுங்க இங்கே சும்மா அந்த கூடையை வச்சு அங்கங்கே சின்ன சின்ன கடைன்னா பெரிய கடை இல்லை, ரோட்டில் அந்த 10 கடைக்கு ஒரு இடத்துல இருந்து சப்ளை பண்ணுறானுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அந்த கேனெல்லாம் அசிங்கமாக கன்றாவியாக இருக்குது. இப்படியே நம்ம நாடு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எந்த நிலைமைக்குங்க ஆகுது? எங்கேருந்து ஒருத்தன் பீகாரில் போய் நம்ம தமிழாளி எவனாவது அந்த மாதிரி கெடுப்பான அந்த துணிச்சல் வருமா? இவங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் வந்துருக்கு. இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொன்னால் நீங்களாம் அக்கம் பக்கத்தில் இந்திக்காரங்க தான் ஜாக்கிரதையாக கவனமாக பொட்ட பிள்ளைகளை வளருங்க. இதுதான் என்னுடைய இது.